Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு சூப்பரான ஒரு ட்ரீம் கேக் தான் பார்க்க போறோம். 5 in 1 Torte கேக். ஹோம் பேக்கர்ஸோட லிஸ்ட்ல வந்து அடுத்த கேக் இந்த ரெசிபி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். வாயில போட்டோனே அப்படியே மெல்ட் ஆகுற ரொம்ப ஸ்பாஞ்சியான 5 லேயர்ஸ் உள்ள இந்த கேக் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கேக்கோட ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஸ்பஞ்ச் தான். 1/2 kg வெயிட் வர சாக்லேட் ஸ்பஞ்ச் வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் டார்க் கோகோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். 3 தடவை சலிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தடவை சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம பேனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். இப்போ ஒரு ட்ரையான பவுலில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, சரியாக பீட் ஆகாது. இப்போ இதில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முட்டை நல்லா பீட் ஆகிட்டு இருக்க டைமில் 1/2 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி சர்க்கரை எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ இதில் வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 30 செகண்ட் லோ ஸ்பீடில் பீட் பண்ணதுக்கப்புறமா பீட்டர் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெட் இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா நான் இங்கே வந்து பால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். லைட்டாக சூடாக இருக்கிற பால், அதை சேர்த்து நம்ம வந்து பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேக் வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போ சாக்லேட் ஸ்பஞ்சோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே 8 இன்ச் கேக் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு லேயர் கேக் வந்து நமக்கு போதும். அதனால தான் 8 இன்ச்சில் நான் வந்து பேக் பண்ணுறேன். கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே இறக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கேக் பேக் ஆகிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ணலாம். நான் இங்கே ஜெலட்டின் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜெலட்டின் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இதை வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் ஸ்பஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்குறேன். ஒட்டாமல் வந்துச்சுன்னா பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். நான் இங்கே 150 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாக இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நட்ஸை வந்து ரோஸ்ட் பண்ணிடலாம். நான் இங்கே கொஞ்சமாக கேஷ்யூ நட்டை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஹேசல் நட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம விப்பிங் க்ரீம் ஊற்றணும்ல, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கனாஷை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிக்க போகிறோம். ஒரு பவுலில் நம்ம கொஞ்சமாக கனாஷை ஊற்றிக்கலாம். அதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேஷ்யூ நட்ஸை வந்து கொஞ்சமாக சாப் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். நம்ம கேஷ்யூ நட்ஸ்க்கு பதிலாக ஹேசல் நட், ஆல்மண்ட்ஸ் அந்த மாதிரி நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கில் ஆட் பண்ணுற இன்னொரு லேயர் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையான க்ளீனான பவுலில் நான் 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். அதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நம்ம வந்து சாக்லேட் மூஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். எப்போவுமே நம்ம வந்து விப்பிங் க்ரீமுக்கு பீட் பண்ணுற மாதிரி ஸ்டிஃபாக இல்லாமல் லூஸாக பீட் பண்ணிக்கலாம். ஸ்டிஃப் பிக்ஸாக பீட் பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிற கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து மீதி இருக்கிற 2 பார்ட்டை பிரித்தோம்ல, ஒன்றில் வந்து கேஷ்யூ நட் ஆட் பண்ணோம்ல, மீதி இருந்த கனாஷை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜெலட்டினை சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஜெலட்டினையும் சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் வந்து சூடாக சேர்க்கக்கூடாது, கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் சேர்க்கணும்.
எல்லா ஜெலட்டினையுமே நான் சேர்த்துட்டு இதை வந்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாக்லேட் மூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இருக்கட்டும், லாஸ்ட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ஸ்டிஃப் பிக்ஸாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம சாக்லேட் மூஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வந்து கேக்கை பார்க்கலாம். கேக் டின்லேருந்து கேக்கை வெளியே எடுத்துடலாம். கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ இதோட பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தாங்க நம்ம வந்து கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம டோட்டே கேக்கை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி டின் எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸ்லையுமே இப்போ வந்து கிடைக்கிது. 5 இன்ச் 6 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி எல்லா சைஸ்லையுமே நமக்கு வந்து கிடைக்கிது. நான் வந்து 8 இன்ச் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கேக்கை வந்து உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் நான் சுகர் சிரப் வச்சு சோக் பண்ணிகிட்ருக்கேன். சுகர் சிரப்பில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். அப்போ கேக் வந்து இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ மில்க் மேடு இந்த சிரப் வச்சு நான் சோக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேங்க, நம்ம நார்மல் கேக்ஸை வெட் பண்ணுறதை விட சாக்லேட் கேக்கை வந்து அதிகமாக வெட் பண்ணணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நல்லா மாய்ஸ்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்த லேயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட் மூஸ் தான். அதை தான் நம்ம வந்து அடுத்த லேயராக வைக்கிறோம். வச்சுட்டு நான் ஒரு ஸ்பேட்சுலா வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ 3rd லேயர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து கனாஷ் கூட கேஷ்யூ நட் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்ல, அந்த கனாஷை வந்து நான் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்மளோட 3rd லேயர். இப்போ 3rd லேயர் கனாஷ் நம்ம வந்து நட்ஸு சேர்த்தோம்ல, அதை ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நம்மளோட அடுத்த லேயரை ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் டைரி மில்க் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அடுத்த லேயராக இதை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மில்க் சாக்லேட் கூட நான் எதுவுமே சேர்க்கல, வெறும் மில்க் சாக்லேட் மட்டும்தான் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இதையும் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கடைசி லேயர் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். கடைசி லேயராக பார்த்திங்கன்னா, நான் இங்கே கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். அதை வந்து சலித்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதுதான் வந்து 5th லேயர். இப்போ இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நம்ம மில்க் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து ஒரு திக் லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும் சாக்லேட் மாதிரி. அதை வந்து நம்ம உடச்சி தான் கட் பண்ணி சாப்பிட முடியும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த கேக்கு. இந்த கொக்கோ பவுடரோட அந்த 5 லேயரும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது சாக்லேட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேக் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்ல வார்த்தையே இல்லைங்க, அந்தளவுக்கு இந்த கேக் வந்து ரொம்ப யம்மியாக இருந்தது. நீங்களும் இந்த கேக் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.